இப்போ கொஞ்ச நாளா பார்வதி விஷயத்துல ஆண்டி நடந்துக்கிறது எனக்கு இப்படி பாசிட்டிவா நினைக்க தோணுது அருண். ஐசு சொல்றது கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பாப்போம். எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்ச நாள்ல ஆண்டி பார்வதியை ஏத்துப்பாங்கன்னு தான் தோணுது அருண். ஆமா ஐசு, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கூடிய சீக்கிரம் அம்மா அண்ணியை ஏத்துப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆமா அருண், அதனால ஆதி பார்வதி நம்ம கூட ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு வருத்தப்படாத. சந்தோஷமா கிளம்பு வா. சரி போலாமா? அப்பா நீங்க ரெடியா? நான் ரெடியாகி half an hour ஆச்சு. நீங்க ரெடியாகி வந்துட்டீங்க. இன்னும் ஆதியும் பார்வதியும் வரலையே. இல்ல அங்கிள், பார்வதிக்கு கால்ல அடிபட்டிருக்குல்ல, சோ பார்வதியை ரெஸ்ட் எடுக்க சொல்லி ஆண்டி சொல்லிருக்காங்க. அப்படியா? அகிலா சொன்னது கரெக்ட் தான். பார்வதி நல்ல ரெஸ்ட் எடுக்கட்டும். அகிலா பார்வதியை கேர் எடுத்துக்கிறத பார்த்தா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூடிய சீக்கிரம் பார்வதியும் ஏத்துக்கிட்டா இன்னும் சந்தோஷமா இருக்கும். ஆமா அங்கிள். கவலைப்படாதீங்கப்பா, கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிற அந்த நல்ல விஷயம் கண்டிப்பா நடக்கும். ஆண்டி வராங்க. எல்லாரும் ரெடியா? கிளம்பலாமா? ரெடி அகிலா. நாங்க எல்லாருமே ரெடிமா, போலாம். வனஜா எங்க? ஆமாமா, உங்க கூட ரெடியாகி வெளியே கிளம்புற மாதிரி இருந்தா இந்நேரத்துக்கு ரெடியாகி ஹாலுக்கு வந்திருப்பாங்க. ஹாலையே காணும், எங்க போனாங்கன்னு கூட தெரியல. சித்தி சித்தி. டேய், ஏண்டா கத்துற? வர இரு. என்னாச்சு வனஜா? என்ன இப்படி போர்வையை போத்திக்கிட்டு வந்து நிக்கிற? நைட்டெல்லாம் ஒரே குளிர்ச்சிருக்கா, முடியவே இல்ல. சித்தி பாத்து, கொரோனா பார்ட் 2 வேகமா பரவிட்டு வந்துட்டு இருக்கான் கேள்விப்பட்டேன். எதுக்கும் போய் டாக்டர் செக் பண்ணுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ் எதுவும் இல்ல. சாதாரண குளிர்ச்சி இருந்தாக்கா. இவன் ஏதாவது சொல்லிட்டே இருப்பான். அப்ப நீ ஃபங்க்ஷனுக்கு வரல அவ்வளவுதானே? அக்கா, போர்வை எடுத்தா என்னால நிக்கவே முடியலக்கா, பயங்கரமா குளிருது. நான் எப்படிக்கா ஃபங்க்ஷனுக்குலாம் வர முடியும்? நம்ம கூட வராம இருக்கிறதா நல்லது. ஆமா அருண். டாக்டரை வர வச்சு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுக்கோ. சரி, நீங்க போயிட்டு வாங்கக்கா. சரி, நம்ம போலாம். போலாம் அகிலா. போலாமா? வா. போலாம். சித்தி போயிட்டு வரேன். பாய். வரும்போது மாஸ்க் வாங்கிட்டு வரேன். போ. எல்லாரும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போறாங்க, என்னால மட்டும் போக முடியல. ஆண்டவோ, இந்த ஜோரம் இன்னைக்கு தான் வரணுமா? ஒரு நாள் லேட்டா வந்திருக்கலாம், நானும் ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பேன். இப்படி எல்லாரையும் என் வாயாலேயே போயிட்டு வாங்கன்னு சொல்ல வச்சுட்டியே. அம்மா, ஷோ, உடம்பு வேற வலிக்குது. ஐயோ அம்மா, நடக்க கூட முடியாம என்ன ஜோரம் இது? உடம்பு சரியில்லைன்னு சொல்றேனே, ஒருத்தருக்காவது என் கூட இருக்கணும்னு தோணுச்சா? எல்லாம் கிளம்பி போயிடுச்சிங்க. ஊர்ல கல்யாணம், மார்ல சந்தனம். அம்மா காஃபிமா. ஐயோ அம்மா தாயே, கேட்டாலே கொடுக்க மாட்டீங்க. தானா வருது, வச்சுட்டு போ. சூடா கொஞ்சம் காஃபியை குடிப்பா. அத்தை அத்தை, எரும மாடு, இதுக்கு கத்துற?
என்ன அத்தை சாப்பிடாம காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க? இப்ப சாப்பாடு தான் முக்கியம் இல்ல? ஐயோ அத்தை ரொம்ப பசிக்குது, வாங்க சாப்பிட போலாம். ஏண்டி நான் குளிர் ஜோரத்துல உட்கார்ந்திருக்கேன், என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை விசாரிச்சியா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. நான் ஒண்ணு வரல. நான் போய் சாப்பிட போறேன். ஏய் என்ன எங்க போற நீ? சாப்பிட போறேன். நான் இங்க ஜுரத்தோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், உனக்கு நீ சாப்பாடு வேண்டியிருக்கு. அத்தை அதெல்லாம் ஒண்ணு வேணாம், உள்ள போ. அத்தை ரொம்ப பசிக்குது அத்தை. சாப்பாட்டுல கைய வச்ச கொன்னு போட்டுருவோம் உன்னை. எங்க அத்தைக்கு உடம்பு சரியாத வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு விரதம் இருப்போம். போ 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 போடி. தெரியாம சாப்பிட்ட பாரு தின்னி முட்டை. என்ன நடந்தாலும் இவளுக்கு சோறு தான் முக்கியம். இவங்க எல்லாம் போனது அந்த ராஜேஸ்வரி வீட்டு நிச்சயதார்த்தம் தானே? அப்போ பார்வதியும் அதுக்கு போனமே, அவ ஏன் இன்னும் கிளம்பல? பார்வதி, வலி இருக்கா? இல்ல ஓகே தானே? வலி எல்லாம் எதுவும் இல்ல மாமா, இப்ப பரவாயில்ல. சரி வா. கிளம்பிட்டீங்களா மாமா? ஆ மகேஷ் நம்மள நம்பிதான் இருக்காரு. நிச்சயதார்த்தத்தை நம்ம எப்படியாவது தடுத்தே ஆகணும் மாமா. கவலையே படாத பார்வதி, நான் ஏற்கனவே சொன்னதுதான். பவானி மகேஷ் காதல் உண்மையானதுன்னா அந்த காதல் நிச்சயமா கல்யாணத்தை தடுத்து நிறுத்தும். மாமியாரு நிச்சயதார்த்தத்தை நடத்த போயிருக்கா, மருமக நிறுத்த போறா. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நகமும் சதையுமா இருக்கிற ஆதியும் அகிலாவும் கீரியும் பாம்புமா மாறணும். மாறுவாங்களா? அடிச்சுப்பாங்கல்ல. ஐயோ, அங்க என்ன நடக்கும்னு பார்க்க முடியாம இப்படி உட்கார்ந்து இருக்கனே. பூங்கு பூங்கு. பெரிய பாம் காத்திருக்கு. ராஜேஸ்வரி புள்ள நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறேன்னு அம்மா கிட்ட இருந்து பிரிஞ்சு போறீங்க. இப்படி ஒரு சிறப்பான சம்பவம் இதுக்குள்ள நடக்கும் நான் நினைக்கல. இதெல்லாம் பார்க்க உனக்கு கொடுத்து வைக்கல பாரு. என்ன பண்ற பாரு. வணக்கம். உள்ள போமா. எப்படிமா இருக்கீங்க? உள்ள போங்க. வணக்கம்மா. வாங்க. வாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சம்மந்தி கூட பொண்ணோட வந்துட்டாரு. இன்னும் அகிலாண்டேஸ்வரிய காணுமே. வாங்க சம்மந்தி. வணக்கம் சம்மந்தி அம்மா. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க சம்மந்தி அம்மா. வணக்கம் சம்மந்தி அம்மா. ஹாய் வர்ஷா. ஹாய் ஆண்டி. உள்ள போய் உட்காருங்க வாங்க. நான் ஒரு விஐபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சம்மந்தி அம்மா, அகிலாண்டேஸ்வரி மேடத்துக்காக தான் வெயிட் பண்றீங்க? ஆமா. நீங்க போங்க, உள்ள போய் உட்காருங்க. சரி சரி, உள்ள போ. வாமா. சரி ஓகே டாட். வாமா. வணக்கம். வாங்க. நமஸ்காரம். இப்படி உட்காருங்க. அகிலாண்டேஸ்வரியே இன்னும் வரல. போன் பண்ணி பார்க்கலாமா? நீ ஆசைப்பட்ட மட்டும் போய் இருக்கு. என்னாச்சுன்னு தெரியலையே. அகிலாண்டேஸ்வரி போன் எடுக்க மாட்டேங்கிறா. எல்லாரும் வந்தாச்சு, டைம் வேற ஆயிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றது?
ஏதாவது ஒன்று பண்ணி இந்த விஷயத்தை உடனே ஆதி சார்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும். ஏய் ஏய் எங்க எந்திக்கிற உட்கார. போயிட்டு சீக்கிரமா வா. டேய் மாப்பிள்ள வந்தோன்னே பார்த்துக்கோங்க, சரியா? ஓகே, நாங்கள் பார்த்தோம். சரிண்ணா. ஒரு நிமிஷம் இரு பாருங்க, இது கால் வருது. யாரு மாமா? மகேஷ் தான். ஹலோ மகேஷ். சார், இங்கே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடெல்லாம் தடபுடலாக போயிட்டுருக்கு சார். நீங்கள் எங்கே சார் இருக்கீங்க? நானும் பார்வதியும் அங்கே தான் வந்துட்டு இருக்கோம். நீ தைரியமா இரு. சார், இந்த நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது சார். எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் சார். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். நாங்கள் பக்கத்தில் தான் வந்துட்டு இருக்கோம். நேராக உன் வீட்டுக்குள்ளே வர முடியாது. உன் வீட்டில் செக்யூரிட்டிலாம் போட்டிருப்பாங்கல்ல, அதனால நாங்கள் பின்வாசல் வழியா எப்படியும் உள்ளே வந்துடுவோம். சார், நீங்கள் வரத்துக்குள்ளே நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது சார்? நான் சொல்கிற மாதிரி செய். இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பாக நடக்காது. அதுக்குள்ளே நாங்கள் வந்துடுவோம். ஓகே சார். மாமா, வேற வழி இல்லை. என்ன மாமா? ஓகேவா? எனக்கு பயமா இருக்கு சார். பவானி கூட வாழணும்னு ஆசை இருக்குல்ல? நிறைய இருக்கு சார். அப்போ நான் சொல்கிற மாதிரி செய். நாங்கள் வந்துடுறோம். ஓகே சார். உட்கார். இப்படியே போனால் மாட்டிப்போம். ஃபோன் எடுத்து பாக்கெட்டில் வச்சுப்போம். ஒன்றும் தெரியக்கூடாது. அப்படியே அமைதியாக போயிடணும். அம்மா, நல்ல நேரம் ஆரம்பிச்செடுத்து நிச்சயதார்த்தத்தை ஆரம்பிச்சிடலாமா? இங்க பாரு, சம்மந்தி மாட்ட பேசிட்டு வந்துடுறேன். சம்மந்தி அம்மா, சொல்லுங்க சம்பந்தி. நல்ல நேரம் ஆரம்பிச்சாச்சு. நிச்சயதார்த்தம் ஆரம்பிச்சிடலாமான்னு ஐயர் கேக்குறாரு. அகிலாண்டேஸ்வரி வர நேரம் தான் எனக்கு நல்ல நேரம். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாமா? சம்மந்தி, அகிலாண்டேஸ்வரி மேடம் வரது நல்ல விஷயம் தான். எனக்கும் அதுல சந்தோஷம் தான் சம்மந்தி. நல்ல நேரம் நமக்காக காத்துட்டு இருக்காது இல்லையா? நீங்க ஒண்ணு பண்ணுங்களே சம்மந்தி, மேடத்துக்கு கால் பண்ணிடுங்களேன். ஏற்கனவே நான் போன் பண்ணிட்டேன். ஆனா அகிலா கால் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறா சம்பந்தி. சம்பந்தி பரவாயில்ல, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்களேன். சரி, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்.
அகிலா வா அகிலா. ராஜி வாங்க சார். வணக்கம். ஹலோ ஆண்டி. ஹாய். ஹாய் ஆண்டி. ஹாய் ஐஸ்வர்யா, உள்ள வாங்க. இப்பதான் நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சம்பந்தி வந்து சொல்லிட்டு இருந்தாரு. கரெக்டா நீ வந்துட்ட. வா உள்ள போலாம். வா போலாம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஆண்டி. வணக்கம். உட்கார அகிலா, நீங்களும் உட்காருங்க. நாடி அடுத்து பொண்ணை வந்து மணவரையில உட்கார சொல்லுங்க. எல்லாருக்கும் கும்பிட்டுட்டு போய் உட்காரு போ. நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருமா. பொண்ணு வந்தாச்சு, அப்படியே மாப்பிளையும் வர சொல்லுங்க. ராஜி போய் மகேஷை கூட்டிட்டு வா. ஏதோ இப்பவே கூட்டிட்டு வரேன். ஆதி சாரும் பார்வதி மேடமும் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னா ஆதி சார் சொன்ன ஐடியாவை அப்ளை பண்ணிட வேண்டியதுதான். இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த வேற வழியே கிடையாது. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மாப்பிள்ளைக்கு எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குக்கா. நீங்க கூட்டு போங்க. வா போல். வாடா. வாப்பா எழுந்துரு. வா. வா. அழகா இருக்க. வா. நீங்க 2 பேரும் இங்கே இருந்து பாத்துக்கோங்க. சரியா? சரிண்ணே, பாத்துக்கலாம். ஏங்க மாப்பிள்ள வர. வா. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுப்பா. வணக்கம். வணக்கம் மாப்பிள்ள. மாப்பிள்ள இப்படி பொண்ணு பக்கத்துல வந்து உட்காருங்க. வா. வாங்க மாப்பிள்ள, இப்படி உட்காருங்க. பாத்து இந்தாங்க, பொண்ணுக்கு இடத்துல மாலையை போடுங்க. வாங்கி போடு. வாங்க, மாலையை போடுங்க. பொண்ணு வீட்டு சைட்லயும் மாப்பிள்ளை வீட்டு சைட்லயும் பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டேல்ல, நிச்சயதார்த்த பத்திரிகையை வாசிச்சிருவேன். இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? எனக்குன்னு இருக்கிறது ஒரே பொண்ணு. என்னுடைய மொத்த சொத்தும் என் பொண்ணுக்கு தான். ஏங்க, எங்க அக்காவுக்கும் மாப்பிள்ள ஒரே பையன் தானே, எல்லா சொத்துக்கும் அவன் தான் வாரிசு. ரெண்டு சைட்லயுமே பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இதெல்லாம் சம்பிரதாயம், அதுக்காக பேசினதுதான். அப்ப நிச்சயதார்த்த பத்திரிகையை வாசிச்சுடலாமா? வாசிக்கலாமா அகிலா? வாசிக்க சொல்லு. சாமி, நீங்க படிச்சு சொல்லுங்க. ஸ்ரீராம ஜெயம். ஆதி சாரையும் பார்வதி மேடத்தையும் இன்னும் காணுமே. அவங்க வரத்துக்குள்ள இவங்க தட்டை மாத்திருவாங்க போல இருக்கே. நிச்சயதார்த்த லக்ன பத்திரிகை நிகழும் மங்களகரமான பிளவ வருஷம் சித்திரை மாதம் 10ஆம் நாள் ஏப்ரல் மாதம் 25
17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை